பூமி தாய் இது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் விஷ்ணு உலகத்துக்கு வைகுந்த உலகத்துக்கு போகணும். அவருடைய பகவத்கீதை எல்லாரும் புரிஞ்சுட்டாங்களா, மக்கள் அதை பின்பற்றுறாங்களா, அது போய் சேரல அப்படிங்கிற ஒரு செய்தி பெருமாளுக்கு தெரிஞ்சோன்னு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுறாரு. நம்ம மகாலட்சுமிகிட்ட கேக்குறாரு, தாயார்கிட்ட இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தாயார் கொஞ்சம் பதறாங்களாம். இல்ல நீங்க திரும்ப மறுபடியும் ஒரு அவதாரம் எடுத்து அதுல என்னையும் சேர்த்து நீங்க கூட்டிட்டு வந்து ஏற்கனவே உங்களோட சேர்ந்து நானும் அவதாரம் எடுக்கிற போது சீதையா வந்த போது ஒரு பாடுபடுத்தினீங்க. பூமி தாயார் இருக்காங்க அந்த பக்கம். பூமி தாயாரை பாக்குறாரு. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக, பெருமாளே உங்களுடைய உத்தரவு எனக்கு நான் செய்யறேன். உலகத்துல மற்ற குழந்தைகள் அழுதா எல்லாருக்கும் கவலையா இருக்கும், ஐயோ குழந்தை அழுவுதே அப்படின்னு. ஆனா இந்த குழந்தை அழுத போது உலகத்துல உள்ள மற்ற ஜீவராசிகள்லாம் ஆஹா பூமி தாயே வந்துட்டா அப்படின்னு கொஞ்சம் மனசு பூரிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டாளுடைய காதல்ங்கிறது சாதாரண காதலே இல்லை. அதனால தான் ஆண்டாளுடைய அந்த காதல் மலர வளர வளர அது விஷ்ணு சித்தருக்கு தெரிஞ்ச உடனே பெண் இப்படி இருக்காளே அப்படின்னு ஒரு கவலை, எல்லா அப்பாவுக்கும் வர்ற ஒரு உலகில் கவலை தான். யார் கல்யாணம் பண்ணிக்குவா நம்ம பொண்ணு அப்படிங்கிற கவலை வருகிறது. அதனால ஆண்டாள் இல்ல என்னைய நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க. இது ஸ்ரீரங்கம் எல்லைக்குள்ள இவங்க நுழைஞ்ச உடனேயே பல்லக்கு தூக்கிகள் அவங்களுக்கு அந்த எடை இல்லையா. அவளுடைய அந்த ஆத்மா அப்படியே பெருமாள் கிட்ட அந்த கோபுரத்தை பார்த்த உடனே போயிடும். பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஆன்மீக சொற்பொழிவாளர் புதுகை பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு மணிவண்ணனே சொல்லியிருக்கார். பெருமாளே தன்னை மார்கழி மாதமாக சொல்லியிருக்காருன்னா அந்த மார்கழி மாதம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ மார்கழி மாதம்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்குமே திருப்பாவை ஞாபகம் வரும். இப்போ திருப்பாவையில் எல்லாரும் அந்த பாடல்கள் பாசுரங்கள் எல்லாம் எடுத்து படிச்சிருப்பாங்க. அதை பற்றியான விவாதங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். மார்கழினாலே அதுதானே. ஆனால் ஆண்டாளுடைய பக்தி, ஆண்டாளுடைய பெருமாள் மீதான அந்த காதல், அதையெல்லாம் நம்ம இந்த மார்கழியில் பேசணும் இல்லையா? பிரவோக் பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மாதங்களில் மார்கழின்னு பெருமாளே சொன்னார்னா அவ்வளவு பெருமை இதுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பீடுடைய மாதம் அப்படிங்கிறது இந்த மாதத்துடைய பெயர். எவ்வளோ பெருமைகள் அப்படின்னா, பெருமாளுடைய அனுகிரகம் மட்டுமல்ல, சிவபெருமானுடைய அனுகிரகமும் சேர்ந்து நமக்கு இருக்கக்கூடிய மாதம். தேவர்களுடைய அந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுல அதிகாலை பொழுது இந்த மார்கழி மாதம். அதனால் அதிகாலைங்கிறது எப்போவுமே நம்ம எல்லாரும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக எழுந்து சுறுசுறுப்பாக வேலை செய்கிற அந்த நேரம். ஒரு மாதிரி அமைதியான நல்ல மனநிலை இருக்கிற போது எந்த வேலையும் நம்ம ரொம்ப வேகமாக செய்வோம் இல்லையா. இப்போ நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, பரீட்சைக்குன்னா காலையில் எழுந்து படிங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த அதிகாலை நேரத்துக்குன்னு ஒரு பெரிய மகத்துவம் நிச்சயம் உண்டு. தேவர்களுக்கு அதிகாலை மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நேரம் இந்த தனுர் மாதம் அப்படிங்கிற மார்கழி மாதம். அதனால பெருமாளே என்ன சொல்றாருன்னா, சுறுசுறுப்பாக எழுந்து வேலையை செய்யுங்க. நீங்கள் பகவத்கீதையுடைய இதை நீங்கள் ஒப்பிட பண்ணி பார்க்கலாம். யார் கடமையை செய்கிறானோ அவனுக்கு வெற்றி வருது. தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பாக டெஸ்டினேஷனை போய் சேர்ற மாதிரி. அதுதான் இதோடைய உள்ளர்த்தமாக நாம் எடுத்துக்கணும். ஒன்று. அடுத்தது நீங்கள் கேட்டது ஆண்டாளுடைய அந்த அபரிமிதமான காதல். சில பேர் பிறந்து பல வருஷத்துக்கு அப்புறமா எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. பல வருஷத்துக்கு அப்புறமும் அந்த யோசனையே வராதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பிறப்பு அப்படிங்கிறதே ஒரு நோக்கத்திற்காக என்பதை இந்த அவதாரங்கள் நமக்கு சொல்லுது. நான் ஆண்டாளை அப்படி தான் பார்க்குறேன். பூமி தாய் இது நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் விஷ்ணு உலகத்துக்கு வைகுந்த உலகத்துக்கு போகணும். பகவான் கிருஷ்ணரா அவதாரம் எடுத்து முடிச்சு பகவத்கீதையெல்லாம் போதிச்சு முடிச்சதுக்கப்புறமா மகாவிஷ்ணு வைகுந்தத்தில் போய் இருக்கிற போது அவருடைய பகவத்கீதை எல்லாரும் புரிஞ்சுட்டாங்களா, மக்கள் அதை பின்பற்றுறாங்களா அப்படிங்கிற ஒரு விவாதம் வருகிறது. அது போய் சேரல அப்படிங்கிற ஒரு செய்தி பெருமாளுக்கு தெரிஞ்சோன்னு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுறாரு. நம்ம இவ்வளோ போய் இருந்து அவதாரம் செஞ்சு இவ்வளோ குருக்ஷேத்திர போரெல்லாம் நடத்தி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி உலகத்து மக்களுக்கு சொல்லிட்டு வந்தாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்களேன்ற ஒரு கவலை அவருக்கு வருகிறது. அப்போ மகாலட்சுமிகிட்ட கேட்குறாரு, தாயார்கிட்ட இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும்,
என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தாயார் கொஞ்சம் பதறாங்களாம். இல்ல இல்ல நீங்க திரும்ப மறுபடியும் ஒரு அவதாரம் எடுத்து அதுல என்னையும் சேர்த்து நீங்க கூட்டிட்டு வந்து ஏற்கனவே உங்களோட சேர்ந்து நானும் அவதாரம் எடுக்கிறபோது சீதையா வந்தபோது ஒரு பாடுபடுத்தினீங்க கிருஷ்ணாவதாரத்துல. நீங்க வந்து என்னைய தவிர மீதி எல்லா கோபிகாஸ்திரிகளோடையும் நீங்க போய் அவங்களோட ஆனந்தமாக நடனம் ஆடினீங்க. இந்த அவஸ்தையெல்லாம் என்னால படவே முடியாது. நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்க முடிச்சுட்டாங்க. இதுதான் அதுல புராண கதை. அப்புறம் தாயார் பூமி தாயார் இருக்காங்க அந்த பக்கம். பூமி தாயாரை பார்க்குறாரு. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக, பெருமாளே உங்களுடைய உத்தரவு எனக்கு நான் செய்கிறேன் அது அப்படின்னு சொல்லி, அந்த பூமி தாயார் தான் ஆண்டாளாக வந்து அவதரிக்கிறார். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு நம்ம இப்போ எளிமையாக சொல்லணும்னா ப்ரீ பிளான் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்போ பூமி தாயார் பூமியில் வந்து அவதாரம் செய்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற அற்புதமான ஒரு வில்லிங்கிற ஒரு மன்னன். அவன் புத்துக்குள்ளே இருந்து பெருமாளை கண்டெடுத்து அதுக்கு பிறகு வடபத்ர சாயியினுடைய திருக்கோவிலை எழுப்பின அந்த இடம்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தல வரலாறுன்னு போனால் அது பெரிய நீண்ட வரலாறாக போகும். அதிகாலை நேரத்தில் நம்முடைய விஷ்ணு சித்தர் என்கின்ற அந்த அடியவர் ஆழ்வார் அவர் வந்து ரொம்ப அதிகாலைன்னா வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்க்குறாரு. இந்த நந்தவனத்தில் பூக்கள் பறித்து மாலை தொடுக்கிற கைங்கரியம் தான் செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி வர்றபோது அந்த இடத்துல குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது. உலகத்தில் மற்ற குழந்தைகள் அழுதா எல்லாருக்கும் கவலையாக இருக்கும், ஐயோ குழந்தை அழுவுதே அப்படின்னு. ஆனால் இந்த குழந்தை அழுத போது உலகத்தில் உள்ள மற்ற ஜீவராசிகள்லாம் ஆஹா பூமி தாயே வந்துட்டா அப்படின்னு கொஞ்சம் மனசு பூரிச்சாங்கன்னு சொல்லுவாங்க வியாக்கியானம் சொல்கிறவங்க. விஷ்ணு சித்தர் அங்கே போய் பார்க்குறாரு. திருத்துழாய் செடின்னு சொல்கிற துளசி செடிக்கு அடியில் அந்த கருக்கலாக இருக்கிற வானம் அப்படியே வெளிச்ச கீற்று அப்படியே வர்ற மாதிரி ஒளி பொருந்தியவளாக அந்த குழந்தை அங்கே இருக்கிறாள். அவளை எடுத்து வளர்க்கிறார். அவளுக்கு கோதைங்கிறது தான் பேர். அவங்க அப்பா வைத்த பெயர் வந்து கோதை தான். ஆண்டாளில் வந்து பெருமாளை மனம் முடிச்சதுனால விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாராக பின்னாடி பெரிய ஆழ்வார் பெருமாளுக்கே மாமனாருங்கிற அந்த இடத்த பிடிக்கிறார். ஆண்டாளுடைய காதல்ங்கிறது சாதாரண காதலே இல்லை. நமக்கு ஆண்டாள் பாசுரங்கள் வந்து நிறைய செய்திகளை சொல்லும். அதில் வந்து பக்தி, பாசம், பாசுரம், காதல், அன்பு, கலாச்சாரம், அறிவியல் உண்மை, உளவியல் உண்மைகள் நிறைய அதில் இருக்கும். அது எல்லாத்தையும் அவள் சேர்த்து வச்சு அவள் பாடினதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இயற்கை வேறு இறைவன் வேறு இல்லை அப்படிங்கிறத நல்லா உணர்ந்தவள். இந்த பிரபஞ்சம் பெருமாளுடைய படைப்பு. பிரபஞ்சம் முழுவதும் அவன் வியாபிச்சிருக்கான். நீங்கள் விஸ்வம் அப்படிங்கிற திருநாமம் அந்த வந்து சஹஸ்ரநாமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு திருநாமம். ஏன்னா இந்த விஸ்வங்கிறது பிரபஞ்சம், இந்த பால்வெளி மண்டலம், இது முழுக்கவே பெருமாள் தான், அம்சம்தான் எல்லாமேங்கிறது தான் நம்முடைய ஐதீகம். அதை ஆண்டாள் ரொம்ப சின்ன வயதிலேயே உணர்ந்து கொண்டவள். எல்லாருமே நம்ம ஒரு தாயினுடைய கருவில் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறமா வளர்றதுங்கிறது ஒரு பக்கம். இவளே பூமி தாய், இவளை போய் எந்த தாய் சுமக்கிறது அப்படிங்கிறதுனால அவள் மண்ணிலேயே கிடைத்தாள். அப்படியே அவளை எடுத்து வளர்க்கிறார் நம்முடைய விஷ்ணு சித்தர். அவள் வளர்ந்த இடமே முழுக்க அப்படியே சுபிக்ஷமாகவே இருக்குது. அந்த இடம் முழுக்க எங்கேயெல்லாம் மகாலட்சுமி பூமி தாய் அனுகிரகம் இருக்கிறதோ அந்த இடம் மண் வளம் நல்லா இருக்கும். மண் வளம் நல்லா இருக்குன்னா மழை வளம் நல்லா இருக்கணும். மழை வளம்னா மழை வேண்டிய அளவு இருக்கணும். அதனால தான் ஆண்டாள் தான் மாதம் மும்மாறி பெய்யறது அப்படிங்கிறது சொல்லியிருப்பா. அந்த ஆண்டாளுடைய காதல் வந்து ரொம்ப அபரிமிதமான காதல். அதுலேயும் அவளுடைய அந்த சூடி கொடுத்த சுடற்கொடிங்கிற திருநாமம் ரொம்ப பொருத்தமான ஒன்று. மாலை கட்டி கைங்கரியம் செஞ்சிட்டு இருக்கிற தந்தையுடைய அந்த கட்டி வச்ச மாலைகளை எல்லாம் எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டா அதுக்கு பிறகு அது பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததுங்கிற அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். ஆத்ம நிவேதனம்ன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பக்தியில் எப்போவுமே. இந்த ஆத்ம நிவேதனம் அப்படின்னா இப்போ ஏதோ பலகாரம் வச்சு படைக்கிறதா நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாது. எல்லாம் உனக்கு சமர்ப்பணம், எல்லாம் இறைவனுடையது. இந்த பிறவியிலிருந்து, இந்த உடம்புலேருந்து, சிந்தனையிலிருந்து சகலமும் அவன்தான் அப்படிங்கிறத ரொம்ப சின்ன வயதிலேயே உணர்ந்தவள் ஆண்டாள். அதனால தான் ஆண்டாளுடைய அந்த காதல் மலர வளர வளர அது விஷ்ணு சித்தருக்கு தெரிஞ்ச உடனே பெண் இப்படி இருக்காளே அப்படின்னு ஒரு கவலை, எல்லா அப்பாவுக்கும் வர்ற ஒரு உலகியல் கவலை தான். யார் வந்து கல்யாணம் பண்ணிக்குவா நம்ம பொண்ணை அப்படிங்கிற கவலை வருகிறது. அதனால் ஆண்டாள் வந்து இல்லை, என்னை நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க என்று அவள் சொல்லுகிறாள். அந்த பல்லக்கில் ஏறி அவள் வர்ற அந்த காட்சி அவ்வளோ ஒரு அழகான காட்சி. அந்த பல்லக்கில் ஏற்றி எல்லாரும் ஊரில் உள்ளவங்க உறவுக்காரவங்க எல்லாரும் அவளை சுற்றி வர, வீரர்கள் புடைசூழ அந்த பல்லக்கில் ஏறி வருகிறாள். அப்படி வர்றபோது ஸ்ரீரங்கத்தினுடைய அந்த எல்லையில் வரும்பொழுது கோபுரத்தை பார்க்குறா. எப்போ பல்லக்குள்ள உள்ளே இருந்தேன்
விஷ்ணு சித்தர் அந்த பல்லக்குக்கு வெளியில நடந்து போய்க்கொண்டே இருக்கிறார். பல்லக்கு ஸ்ரீரங்கம் எல்லையில வந்து கோபுரத்தை தரிசனம் கிடைச்ச உடனேயே இந்த பல்லக்கு தாங்கிகள் இருக்காங்க இல்லையா, 4 பேர் தோள்ல தாங்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெண் உள்ள உட்காந்துருக்கானா அதுக்குள்ள எடை இருக்கும்ல அந்த பல்லக்குக்குள்ள. அந்த கோபுர எல்லை தெரியுது, காட்சி தெரியுது. ஸ்ரீரங்கம் எல்லைக்குள்ள இவங்க நுழைஞ்ச உடனேயே பல்லக்கு தூக்கிகள் அவங்களுக்கு அந்த எடை இல்லையாம். அவளுடைய அந்த ஆத்மா அப்படியே பெருமாள் கிட்ட அந்த கோபுரத்தை பார்த்த உடனே போயாச்சு. இது ஆண்டாள் சரித்திரத்துல இருக்கிறது. பிறகு அவளுடைய அந்த உடல் தான் அங்கே போகிறது. அதுக்கு பிறகு அவங்க அங்க போய் பெருமாளோட அந்த அழகை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வணங்குகிறார். விஷ்ணு சித்தர் பெருமாள் கிட்ட போய் நின்று, என் பெண்ணை உனக்கு திருமணம் பண்ணிக்கிறியே, நான் வந்து கடவுள்னு நம்பி தானே நான் வணங்கினேன், இப்படி என் பொண்ணையே எடுத்துட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்கறதாகவும், பெருமாள் அசரீரியாக இல்லை, அவள் எனக்கானவள் என்று சொல்லி பூமி தாய் என்று சொல்லி அவள் வந்ததாகவும் ஆண்டாளுடைய சரித்திரம் சொல்லுகிறது. இதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா, பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் கண்ணபிரான் அவனே நமக்கு பறை. இந்த பறைங்கிற வார்த்தை வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வாசிக்கிற கருவின்னு நினைப்பாங்க, அது இல்லை. பறை அப்படிங்கிறது மோட்சம். அந்த மோட்சத்தை தரக்கூடியவன் அவன்தான், மோட்சமே அவன்தான். இது எப்போ ஆண்டாள் சொல்கிறான்னா 12 வயசுல சொல்கிறா. நம்ம தேசத்தினுடைய பெருமையே அதுதான். சொல்லி கொடுத்து ஒரு குழந்தையை உருவாக்குறதுங்கிறது தனி. ஆனால் சொல்லி கொடுக்காமலேயே கருவிலேயே திருவுடையவர்கள் நிறைய பேர் இந்த மண்ணில் அவதரித்திருக்கிறார்கள். கருவில் உருவாகாமலேயே அவதாரமாக வந்தவர்கள் உண்டு. ஆண்டாள் நாச்சியார் வைஷ்ணவ மரபிலே வந்த 5 குடிக்கு ஓர் கொடி என்று சொல்லுவார்கள். அந்த 5 குடி என்று வைஷ்ணவ மரபிலே உள்ளவர்களை சொல்லுவது உண்டு. 12 ஆழ்வாராதியர்களில் ஒரே ஒரு பெண் இவள் மட்டும்தான். ராமானுஜாச்சாரியாருக்கு தங்கை என்கின்ற முறையில். ஆனால் காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் தான் பின்னாடி வர்றாரு. ஆனால் ராமானுஜர் இந்த தங்கையினுடைய ஆசையை நிறைவேற்றுகிறார். 100 தடா அக்கார அடிசல், 100 தடா நெய் எல்லாம் அவர் செஞ்சு வைக்கிறார். கூட பிறந்தவங்களுக்கு அந்த கடமை உண்டு, வீட்டு பெண்களுடைய ஆசையை நிறைவேற்றுறது, சீர் செய்யறதுங்கிறதெல்லாம். அவ்வளோ ஒரு காதல் கண்ணன் மேலே. அந்த காதலை வந்து அவள் கனவாக சொன்னது தான் ரொம்ப அழகு. எப்படி கனவுனா, கனவும் அப்படி வரணும், பாசிட்டிவாக வரணும். அந்த மாதிரி பகவத் சிந்தனையிலேயே இருக்கிறவங்களுக்கு இரவு தூங்கும்போது அந்த மாதிரி எல்லாம் நல்லா வரும். இது பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்காக சொல்கிறேன், நல்ல பாசிட்டிவான சிந்தனைகளோட நம்ம இருக்கிற போது, குறிப்பாக அதுக்காக தான் நம்ம பெரியவங்க பக்தியை அதிகமாக வலியுறுத்தினார்கள். இறை சிந்தனையோடு இருக்கிற பொழுது நமக்கு நல்ல எண்ண அலைகள் வரும். அந்த எண்ண அலைகள் நமக்கு நல்ல உறக்கம், நல்ல அடுத்த நாள் விழிப்பு நிலை, உழைக்கிறதுக்கான நிறைய ஒரு உத்வேகம் எல்லாத்தையும் கொடுக்கும் இல்லையா. இவளுடைய அந்த கனவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கனவும் கூட அப்படிதான் வரணும்னு நான் ஆசைப்படுவேன். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறைதாய்ந்த பந்தற்கே மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழி என்று. அப்படியே மத்தளம் எல்லா பக்கமும் வாசிக்கிறாங்க, மங்கள வாத்தியங்கள் அப்படியே ஒலிக்கிறது, வேத கோஷங்கள் ஒரு பக்கம், கல்யாணத்துக்கான மந்திரங்கள் ஒரு பக்கம், பாசுரங்கள் பிரபந்தங்கள் ஒரு பக்கம். அந்த மாதிரி ஒரு கலகலப்பான ஒரு சூழலை கற்பனை பண்ணி பாருங்களேன், எப்படி நல்லா இருக்கும். இப்போ நம்மளுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது ஒரு அமைதி, ஒரு பாதுகாப்புன்னு நினைப்போம். நீங்கள் தொடர்ந்து 15-20 நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நமக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. யாராவது ஒருத்தர் ஒரு திருமணம் வச்சுருக்கோம், ஒரு வரவேற்பு வச்சுருக்கோம், ஒரு விசேஷம், திருவிழா, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்கன்னா நமக்கு போகிறோம். அந்த பயணம் பண்ணி போகிறதுங்கிறது ஒரு வேலை தான்னாலும் நாங்கள் போயிட்டு வந்த பிறகு நம்ம மனசு ஒரு புத்துணர்ச்சி ஆகுது இல்லை. நான் அதை அப்படி தான் பார்ப்பேன். ஆண்டாளுக்கு என்ன மனதிற்குள்ளன்னா, இது ஏதோ ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் உள்ள காதல்னு மட்டும் எடுத்துக்காம நம்மளை அப்பப்போ ரெஜுவனேட் பண்ணிக்கணும். அதனால தான் மனிதர்கள் எப்பவும் மனிதர்களோடு இணங்கி இருக்கிறது தான் இன்னைக்கு வேணும். இன்னைக்கு என்ன ஐசோலேட் ஆகி இருக்கு சமுதாயம், அதுவும் இளைய தலைமுறை ரொம்ப ஐசோலேட் ஆகி பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்க்கறது இல்லை, எங்கே போயிட்டுருக்கோங்கிறது தெரியறது இல்லை. முழுக்க ஒரு இயந்திரத்தின் மேலே நம்மளுடைய டிபெண்டன்சி போய்கொண்டிருக்குது இல்லையா. ஆனால் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, மக்களை நேசிங்க. யார் மக்களை நேசிக்கிறார்களோ அவர்களை பெருமாள் நேசிப்பார். ஆண்டாளுடைய பாசுரங்கள் எல்லாம் சொல்லுவது அதுதான். அப்படி அவள் அதை கனவு கண்டு மத்தளம் கொட்டி சங்கநாதம் ஒலிக்கிறது. இந்த சங்கநாதம்ங்கிறது ரொம்ப சிறந்த மங்களமகரமான அதிர்வலை தரக்கூடியது. நம்ம தர்மப்படி எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகள்லையும் சங்கநாதம் ஒலிக்கும்.
இப்பவும் கூட கிராமங்கள்ல பார்த்திருப்பீங்க, பொங்கல் பண்டிகை வருது அப்படின்னா சங்கநாதம் ஒலிக்கிறத நம்ம கேட்டிருப்போம். அது வந்து மங்களகரமான ஒண்ணு. அது ஏதோ கேலி மாதிரி பேசி அத வந்து தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து மாற்றிக்கணும் அந்த எண்ணங்கள. அந்த சங்கநாதம் ஒலிக்கிறது. முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ். முத்துக்களால அப்படியே சரசரமா கோத்து 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 அந்த மாதிரி ஒரு பந்தல். அந்த பந்தல் எப்படி இருக்குன்னா, அந்த முத்துங்கிறது வந்து இயற்கையிலேயே ஒளியாக இருக்கக்கூடியது. நான் இத எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள இயற்கையிலேயே ஒளி இருக்கணும். மனம்ங்கிறது ஒரு மேடை. அந்த மேடையில நம்ம இறைவனை கொண்டு வந்து நிறுத்துறோம். பாரதி சொல்லுவான் இல்லையா, "வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள்னா", மனசுக்குள்ள வெள்ளை நிறம் அப்படின்னா தூய்மையான எண்ணம்ன்றது தான். அதாவது ஹார்ட் வெள்ளை கலர்ல இருக்கான்றது அர்த்தம் இல்ல. தூய்மையான எண்ணத்தோட, ரொம்ப உலக மீது ஒரு நேசத்தோடு இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தா போதும். பெருசா நம்ம பெரிய தொண்டு செய்யறது, கோடிக்கணக்குல குடுக்கறதுங்கிறதெல்லாம் அப்புறம் முடிஞ்சவங்க செய்யலாம். மனதிற்குள்ள பொறாமை இல்லாமல், கல்மிஷம் இல்லாமல் இருக்கிற யாரா இருந்தாலும் வெள்ளை உள்ளத்தவர்கள் தான். இறைவனுக்கு அதுதான் பிடிக்கும். இந்த பக்கமெல்லாம் ஒரு சத்தங்கள் இருக்கு, சங்கநாதம் ஒலிக்கிறதுனாலும், முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ்னா மனசு அப்படி வந்து வெள்ளவெளேர்னு ஒளி பொருந்தியதாக. முத்து வந்து இயற்கையிலேயே ஒளியாக இருக்கும். அதை பட்டத்திட்ட வேண்டாம். நீங்க நல் முத்து இருக்கு இல்லையா, சிப்பிக்குள்ளேருந்து வர்ற போது அது தானாவே ஒளியாகத்தான் இருக்கும், சிப்பிலேருந்து எடுக்கிற போது. அப்படி நம்ம மனது இருக்கு அப்படின்னு சொன்னா பெருமாள் அங்க வந்து நம்மை கரம் பிடிப்பான். இது ஆண்டாளுக்கும் திருமாலுக்கும் மட்டும் உள்ள காதல் இல்லை, ஜீவாத்மாக்களாகிய நமக்கும் ஆண்டவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே ஏற்பட வேண்டிய அந்த பந்தத்தை நாம எப்படி போய் அவனோட சேரணுங்கிறத ஆண்டாள் நமக்கு இந்த பாசுரத்துல அழகா சொல்றா. இப்படித்தான் ஆண்டாளுடைய காதலை நான் பார்க்கிறேன். அது ஏதோ சின்ன குழந்தை, 12 வயசு குழந்தை அறியாம வந்து பெருமாளுடைய ஒரு விக்கிரகத்து மேல ஒரு புரியாத்தனமா காதல் கொண்டு ஒரு பொம்மை காதல் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டாளுடைய காதல் ரொம்ப 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 பக்குவப்பட்ட உயர்ந்த கண்ணியமான காதல். அந்த காதல் எப்படி பார்க்கணும்னா, நம்ம எப்படி இறைவனோட போய் சேர்றதுங்கிறதுக்கான வழிகாட்டுதலை அவள் சரித்திரம் நமக்கு சொல்லுது.